கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. சங்கீதம் 136:23. Psalm 136 verse 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. To the one who remembers us in our low estate, his love endures forever. தாழ்வு மனப்பான்மைக்கு ஒருவர் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதே காரணம். The reason for inferiority complex is because they were despised. தாழ்வு மனப்பான்மை என்பது தான் மற்றவர்களை காட்டிலும் தாழ்ந்தவன் என்று ஒருவரை பலவீனப்படுத்தும் துன்பமான உணர்வு. It is a sorrowful experience of feeling despised or feeling lowly esteemed below others. தாழ்ந்த என்பது தான் பெரும்பான்மையானவர்களை காட்டிலும் குறைவாக மதிப்பிடப்படுவதை குறிக்கும். It is an estimation that they make about themselves that they are lower than the others. மனப்பான்மை என்பது கடந்த காலத்தில் உள்ள அனுபவத்தினால் நிகழ்கால குணங்கள் மேல் ஏற்படும் தாக்குதலாகும். It is an effect in your attitude because of the past experiences. தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் பயந்த தைரியமற்ற எண்ணங்களையும் செயல்களையும் உடையவர்களாய் இருப்பார்கள். Those who have an inferiority complex will always feel weak and worthless. நான் ஒன்றுமில்லை, யாருக்கும் தேவையில்லை என்ற எண்ணத்தினால் நிறைந்திருப்பார்கள். They'll be filled with the thought that they are worthless and helpless. அப்படிப்பட்டவர்கள் தங்களை குறித்து எப்படி யோசிப்பார்கள் என்றால், if you ask how will the thoughts of such people be, சங்கீதம் 31:11-12. Psalm 31 verse 11 and 12. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருங்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். செற்றவனைப் போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். Because of all my enemies, I am the utter contempt of my neighbors. I am a dread to my friends. Those who see me on the street flee from me. I am forgotten by them as though I were dead. I have become like a broken pottery. நீங்களும் எல்லாராலும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறீர்களா? Have you been forgotten by many and are you like a broken pottery? உங்களை தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்க தேவன் இருக்கிறார். God is there to lift you up and bless you. இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை வேதத்தில் பார்ப்போம் என்றால், for an example, if you see an incident in the Bible, 2 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரத்தில் in the book of 2 Samuel chapter 9, மேவிபோசேத்தை குறித்து பார்க்கிறோம். we see about Mephibosheth. மேவிபோசேத் தன்னை ராஜ பரம்பரையில் ஒரு பலவீனமான பாத்திரமாக கருதினான். Mephibosheth had considered himself as a worthless person even though he was in the royal family. சிறு வயதிலே 2 கால்களும் முடமாக்கப்பட்டு, from young he had been crippled in his feet, தன்னுடைய குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளின்படி அவனால் வாழ முடியாது இருந்தது. and he could not live up to the expectations of his family. அவனுடைய தாத்தாவாகிய சவுல் ராஜா ஒரு பெரிய போர் வீரன். His grandfather Saul was a mighty warrior. அவன் தகப்பனாகிய யோனாத்தான் ஒரு போர் வீரனாகவும், his father was also a warrior. சவுலுக்கு பின் பட்டத்து இளவரசனாகவும் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றினார். and his father had fulfilled everything as a heir to the throne. ஆனால் மேவிபோசேத்தோ தன் கால்களால் நிற்கக்கூட முடியாமல் இருந்தான். but Mephibosheth couldn't even stand on his feet. போருக்கு செல்ல முடியாதவனாய் இருந்தான். he couldn't go for war. சவுலும் யோனாத்தானும் மரித்த பின் தாவீது அரசனானான். after Saul and Jonathan had passed away, David had become king. அதனால் மேவிபோசேத் தன் உயிருக்காக பயந்தான். so Mephibosheth feared his life. ராஜ வம்சம் மாறும்போது, whenever there was a change in kings, முந்திய ராஜ குலத்தில் இருப்பவர்களை அழிப்பது வழக்கம். it was customary to kill the successor of those kings. மேவிபோசத்தை அரண்மனைக்கு வருமாறு தாவீது ராஜா கட்டளையிட்டார். David had commanded Mephibosheth to come to the palace. தன் வாழ்க்கைக்கு மதிப்பே இல்லை என்று மேவிபோசத் அறிந்திருந்தான். Mephibosheth had known that his life had no value. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, David who was anointed by God, தன் பதவிக்கு போட்டி வராதபடிக்கு தன்னை ஒரு நிமிடத்தில் கொன்றுவிட கூடும் என்று அஞ்சினான். he feared and dreaded that David may kill him because he was a competitor to the throne. மேவிபோசேத் உதவியற்றவனாகவும் நம்பிக்கையற்றவனாகவும் இருந்தான். Mephibosheth was helpless and hopeless. ஒரு வேதனையற்ற சாவை எதிர்பார்த்து புதிய ராஜாவுக்கு முன்பாக தாழ பணிந்தான். he fell before this new king that he may had mercy on his life. ஆனால் அவன் நினையாத காரியம் நிகழ்ந்தது. but something unexpected had happened. 2 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், if you read from the book of 2 Samuel chapter 9 verse 7, தாவீது அவனிடம்,
நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய். Don't be afraid, David said to him, for I will surely show you kindness for the sake of your father Jonathan. I will restore to you all the land that belonged to your grandfather Saul, and you will always eat at my table. நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்வேன் என்றான். He says, don't be afraid, for I will show you mercy for the sake of your father Jonathan. மிகவும் பயப்படத்தக்கவராகிய ராஜா ஒரு முடவனுக்கு இறங்குகிறார். The dreadful king has mercy on this lame man. இது பாதுகாப்பற்ற செயலாய் இருந்தும், Even though this is not safe, தாவீது தன் பதவியை அச்சுறுத்தும் மேபிபோசேத்துக்கு இறங்கியது ஏன்? why did David have mercy to the one who is a threat to the throne? ஏனென்றால் தாவீது மேபிபோசேத்தின் தகப்பனாகிய யோனாத்தானுடன் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். It is because David had made a covenant with Mephibosheth. 2 சாமுவேல் 9:11 சொல்லப்பட்டது போல, Just as it is mentioned in 2 Kings chapter 9 verse 11. தாவீது வாக்கு கொடுத்தது போல ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேபிபோசேத் அவன் பந்தியில் ஆசனம் பண்ணினான். We see Mephibosheth eating at David's table like one of the king's sons. நீங்கள் தாழ்வு மனப்பான்மையுடன் மனரீதியாக முடக்கப்பட்டிருக்கிறீர்களா? Have you been crippled mentally with inferiority? அப்படியானால் கர்த்தர் தமது மிகுந்த கிருபையுடன், If so, God with his great mercies, உங்களை தன் குடும்பத்திற்கு தன்னுடையவனாக தத்தெடுத்துள்ளார் என்பதை நினைவு கூறுங்கள். remember that he has taken you and adopted you as his own son. நீங்கள் கிறிஸ்துவின் குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்ட பின், After you have been adopted as his son, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that you have become the children of God. கலாத்தியர் 4:4 வாசிக்கும்போது, When you read Galatians chapter 4 verse 4 and 5, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். but when the time had fully come, God sent his son, born of a woman under the law, to redeem those under the law, that we might receive the full rights of sons. எப்படி தாவீது மேபிபோசேத்தை அழைத்து, Just as David who called Mephibosheth, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனாத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் என்று சொன்னாரோ, and said, don't be afraid, I will surely show you kindness for the sake of your father Jonathan. அதுபோல நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், In the same manner, God the Father, for the sake of Jesus Christ, அவரோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தம், and because of the covenant that they had made, இன்று நமக்கு தயவு செய்ய வல்லவராய் இருக்கிறார். is able to show kindness to us. ஆகையால் தான் எபிரேயர் நிருபம் 4:16 இப்படியாக சொல்லுகிறது. Hebrews chapter 4 verse 16 says, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். Let us then approach the throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our needs in time. ஆகையால் பயப்படாமல், Therefore without fear, உடன்படிக்கை நிமித்தமும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும், because of the covenant and because of the promises, இன்று தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வோம். let us receive his mercy and grace and live in his blessing. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட செய்த உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for the covenant that you had made with your son Jesus Christ. அவர் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். And we thank you for giving us all your promises through your son Jesus Christ. இன்றும் அந்த உடன்படிக்கை நிமித்தமும் அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும், Even today, because of the covenant and the promises, எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் அன்பையும் காட்டுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for showing us mercies and grace. உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for blessing us. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.